ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு பங்கு சந்தை என்றால் என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது பங்கு சந்தை எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பங்கு சந்தையை ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் மொத்தம் ரெண்டே வகையான மக்கள் தான் பயணம் செய்கிறாங்க. ஒன்று பிஸ்னஸ்மேன், ரெண்டு இன்வெஸ்டர். இந்த பிஸ்னஸ்மேன் ஷேர் மார்க்கெட்டுக்கு எதுக்கு போறாருன்னா, அவருடைய கம்பெனி பங்கை, அதாவது ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பிசினஸ் பண்ண போறார். ஒரு இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்டுக்கு எதுக்கு போறாருன்னா, அந்த பிசினஸ்மேன் சேல்ஸ் பண்ற ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சுனாக்க அந்த ஷேர்ஸை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம்னு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு போறாரு. இந்த ரெண்டு பேரோட பயணத்துல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட போறோம்னா, செபி, பிஎஸ்சி, என்எஸ்சி, சென்செக்ஸ், நிப்டி, ஐபிஓ, லாட், ஃபர்ஸ்ட் மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெட் அக்கௌண்ட் மற்றும் புரோக்கர்ஸ். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் தான் பங்கு சந்தைனா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். வாங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் ஷேர் மார்க்கெட்டில் அவருடைய கம்பெனி ஷேர்ஸை எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வராருன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ராமுன்னு ஒரு பிஸ்னஸ்மேன் கடலை மிட்டாய் பிஸ்னஸ் பண்ணுறார். அந்த கடலை மிட்டாயை வீட்டிலேயே ரெடி பண்ணி தாலுக்கா அளவிற்கு கடைக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வர்றார். இது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வளர்ச்சி அடையுது. இப்போ ராமு என்ன நினைக்கிறார்னா, இந்த பிஸ்னஸை டிஸ்ட்ரிக்ட் அளவில், அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரன் பண்ணணும் நினைக்கிறார். அதற்கு சில நண்பரை பார்ட்னரா சேர்த்து அந்த பிசினஸை ரன் பண்றார். இதுவும் நாளடைவில் நல்ல வளர்ச்சி அடையுது. இப்ப ராம் என்ன நினைக்கிறார்னா, இந்த பிசினஸ் இந்தியா முழுவதும் கொண்டு போகணும், அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ரன் பண்ணணும்னு நினைக்கிறார். அதற்கு 1 கோடி பணம் தேவை. இப்ப ராமு கிட்ட இதுவரை செய்த பிசினஸ் மூலம் 50 லட்சம் பணம் இருக்கு. மீத 50 லட்சம் பணம் தேவை. அதற்காக அவர் செய்த பிசினஸ் டாக்குமெண்ட், அதாவது டிராஃப்ட் ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ் எடுத்துக்கிட்டு பேங்க் அல்லது அண்டர் ரைட்டர்ஸ், அதாவது ஒப்பந்ததாரர் மூலம் செபி கிட்ட போறார். இந்த செபி யாருன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது 1988 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஷேர் மார்க்கெட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது பத்திர சந்தையை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் வெளிப்படையான வர்த்தக தன்மையை உறுதி செய்து சந்தையில முறைகேடு மற்றும் மோசடி வர்த்தகத்தை தடுத்து நிறுத்தி முதலீட்டாருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு அமைப்பாகும். அதாவது ஷேர் மார்க்கெட் மொத்தத்தையும் கண்காணித்து கண்ட்ரோலா வச்சிருக்கும் ஒரு அமைப்பாகும். இந்த மாதிரி ராமு கம்பெனியோட டிராஃப்ட் ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸை செக் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், பிசினஸ் மாடல், objectives of raising funds, company promoters and key stakeholders, company's share price and lot size, இது எல்லாத்தையும் செக் பண்ணி ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ்க்கு அப்ரூவ்ட் கொடுத்துடுவாங்க. அதாவது டிராஃப்ட் ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ்க்கு அப்ரூவ்ட் கொடுத்துடுவாங்க. ஒரு கம்பெனியோட ஐபிஓ ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இந்த ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல தான் ஒரு இன்வெஸ்டர் செக் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. இந்த ரெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னா என்னன்னு ஒரு தனி வீடியோவா தெளிவா போடுறேன். இதை அப்ரூவ்ட் வாங்கின பிறகு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மற்றும் லாட் சைஸை எப்படி செட் பண்றாங்கன்னு வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். இப்ப ராமு கடலை மிட்டாய் கம்பெனிக்கு 1 கோடி பணம் தேவை. 50 லட்சம் அவர்கிட்ட பணம் இருக்கு. மீத 50 லட்சம் பணத்துக்காகத்தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வரார். ஒரு பேஸ் வேல்யூ 10 ரூபாய்னு, அதாவது அந்த கம்பெனி மார்க்கெட் வேல்யூயோட ஒரு ஷேர் பிரைஸ் 10 ரூபாய்னு 5 லட்சம் ஷேர்ஸா லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 10 × 5 லட்சம் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 50 லட்சம் ரூபாய். அப்புறம் இந்த 5 லட்சம் ஷேர்ஸையும் ஒரு லாட் சைஸ் 50 ஷேர்னும், அதாவது ஒரு லாட் சைஸ்னா குரூப் ஆஃப் ஷேர் சேர்ந்தது ஒரு லாட் சைஸ். இந்த மாதிரி 10,000 லாட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது 5 லட்சம் ஷேர்ஸ் டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 10,000 லாட். இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை லாட் சைஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு தோராயமாக சொல்றேன். இதே போலதான் ஒரு சில கம்பெனி ஒரு லாட் சைஸ் 100 ஷேர்ஸ்னும், ஒரு சில கம்பெனி ஒரு லாட் சைஸ் 150 ஷேர்ஸ்னும் அந்தந்த கம்பெனி பிரைஸ் ரேஞ்சுக்கு பொறுத்து லாட் சைஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போவாங்க. இப்ப ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸை எப்படி செட் பண்றாங்க மற்றும் லாட் சைஸ்னா என்ன, அதை எப்படி செட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி 2 இருக்கு. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி, இதை மும்பை பங்கு சந்தை என்று சொல்லுவாங்க. 2 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி, இதை தேசிய பங்கு சந்தை என்று சொல்லுவாங்க. பிஎஸ்சி 1875 ஆண்டும், என்எஸ்சி 1992 ஆண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இவங்க ஒரு கம்பெனியோட பங்கை, அதாவது ஷேர்ஸை லிஸ்ட் பண்றதுக்கும் புரோக்கர் உதவியுடன் ஒரு இன்வெஸ்டர் இந்த லிஸ்ட் பண்ற ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் இது ஒரு முக்கிய அமைப்பு
பங்களிப்பாக இருக்கின்றன. இந்த மாதிரி BSEல லிஸ்ட் பண்ற டாப் 30 கம்பெனியோட ஷேர்ஸ் வேல்யூவை தான் சென்செக்ஸ் என்றும், NSEல லிஸ்ட் பண்ற டாப் 50 கம்பெனியோட ஷேர்ஸ் வேல்யூவை தான் நிப்டி என்றும் சொல்லுவாங்க. இதைத்தான் டிவில எல்லாம் சென்செக்ஸ் மற்றும் நிப்டின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்ப BSE மற்றும் NSE சென்செக்ஸ் மற்றும் நிப்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி BSE மற்றும் NSEல ராமு கம்பெனியோட ஷேர்ஸை, அதாவது லாட் சைஸை ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸ் பிட்டிங்காக ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி விடுவாங்க. இதைத்தான் IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. இந்த பிட்டிங் ஆப்ஷன் 3 to 5 டேஸ் ஷேர் மார்க்கெட்ல நடக்கும். இந்த பிட்டிங் ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு ராமு 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய பிசினஸ் பண்ண போயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட லாட் சைஸை ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸுக்கு ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுனால இதை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அல்லது பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல பிட்டிங் ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு அங்கே இன்வெஸ்டர் வாங்கின லாட் சைஸை தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல செகண்ட் டைம் பப்ளிக்காக ஷேர்ஸா லிஸ்ட் பண்ணி விடுவாங்க. இதைத்தான் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி மார்க்கெட்ல தான் நம்ம ஒரு ஷேர் 2 ஷேர்ஸ் எல்லாம் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த வீடியோவில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு பிசினஸ்மேன் எப்படி அவருடைய கம்பெனி பங்கை, அதாவது ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய பிசினஸ் பண்ண போனாருன்னு பார்த்தோம். இந்த பிசினஸ்மேன் பயணத்துல செபினா என்ன, BSE மற்றும் NSE, சென்செக்ஸ் மற்றும் நிப்டி, லாட், IPO, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மற்றும் செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரும் பார்ட் 2ல ஒரு இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்ல எப்படி பயணம் செய்கிறார், இந்த பயணத்துல ஷேர் மார்க்கெட்டோட பங்களிப்பு என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.